ஸ்வாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுவதால் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாளை அவர் சென்னை கொண்டுவர வாய்ப்புள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி மென்பொறியாளர் ஸ்வாதியை படுகொலை செய்த கொலையாளியை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. கொலை நடந்த அன்று ரயில் நிலையத்திற்கு வெளியே இருந்த வீடு ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படை போலீசார் கொலையாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் கொலையாளி பதுங்கியிருக்கலாம் என்கின்ற தகவலை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் ராம்குமார் என்ற இளைஞரை பிடித்தனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான கொலையாளியின் புகைப்படமும் ராம்குமாரின் புகைப்படமும் ஒத்து போயிருந்ததால் அவர்தான் கொலையாளி என்பதை உறுதி செய்தனர். ராம்குமாரை பிடிக்க முயன்ற போது அவர் பிளேடால் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்ய முயன்றார். இதையடுத்து உடனடியாக அவரை நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். இந்நிலையில் மீனாட்சிபுரத்தில் உள்ள ராம்குமார் வீட்டிற்கு உதவி ஆணையர் தேவராஜ் தலைமையிலான தனிப்படை போலீசார் விரைந்தனர். அங்கு ராம்குமார் தற்கொலை செய்ய முயன்ற இடத்தில் ஆய்வு செய்த போலீசார் ராம்குமார் அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த ஆடைகளை கைப்பற்றினர். மேலும் ராம்குமார் வீடு முழுவதும் சோதனையிட்டு தடயங்களை போலீசார் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேவராஜிடம் ராம்குமார் எப்போது சென்னைக்கு கொண்டு வரப்படுவார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பினர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது தேவராஜ் கூறினார். கேஸ் சம்பந்தப்பட்டது, அதனால எதுவும் கேஸ் சம்பந்தப்பட்டது எதுவும் சொல்ல முடியாது. கோர்ட்டு சம்பந்தப்பட்டதுனால நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லு, அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க.